இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை என்ன அப்படின்னா, முதல்ல வாக்கு எந்திரத்தை குறி வச்சான், அடுத்தபடியா வாக்க குறி வச்சான், அடுத்தபடியா வாக்காளன்னு குறி வைக்கிறான். இவிஎம் வந்துட்டு எவ்வளவு நாள் தான் அது வந்துட்டு இங்க இந்தியாவில வாழுது. அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அதெல்லாம் புள்ள பெற்றுக்க வேணாவா? அதனால எடுத்துட்டு போயிட்டு உள்ள வச்சிட்ட உடனே ஒரு 3 நாள்ல அது வந்துட்டு ஒரு 10% கூட்டி போடும். அப்படியே மிட் நைட் ஒரு 2-3 மணி நேரம் அது ஆட்டோமேட்டிக்கா இயங்க ஆரம்பிக்கும். அது பாட்டுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பாருங்க, மோடியை வந்துட்டு எல்லாரும் ஏதோ அவர் என்னோ சொல்றாங்க, குட்டி போட வைக்கிறாரு பாருங்க. எடுத்துட்டு போயிட்டு உள்ள வச்சுட்டு மூடிட்டு வந்துட்டு உடனே பாருங்கன்னா அது குட்டி போட்டுட்டு இருக்குது. அப்புறம் வெளியில வந்து என்ன போனா பேட்டரி சார்ஜ் 99% இருக்குது. என்னடா இது, நாள் முழுவதும் அது பயன்படுத்தி இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் உள்ள இருந்திருக்குது. அப்ப எங்க இருந்து சார்ஜ் ஆச்சு தெரியும். வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்கின்ற வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த நடவடிக்கையினுடைய 3வது கட்டத்திற்கு போகிறது. ஏற்கனவே பீகாரை முடித்து பாஜகவிடம் ஒப்படைச்சாச்சு. அடுத்தபடியா வந்துட்டு பெங்கால், கேரளா, தமிழ்நாடு எல்லா இடத்தையும், புதுச்சேரி, அஸ்ஸாம் எல்லாம் முடிச்சு பிஜேபி கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தபடியா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 16 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 39 கோடிக்கு அதிகமான வாக்காளர்களை வந்துட்டு இதுக்குள்ள கொண்டு வர போறாங்க. ஞானேஸ்வர் குமார் அப்படியே மகிழ்ச்சியா சொல்றாரு, அடுத்த கட்டத்துக்கு தயாராகி விட்டோம். நமது வாக்காளர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலை புதுப்பித்து கொண்டு வாக்களிக்க போகிறார்கள். இவரு சொல்றாரு, இவரு எத்தனையோ லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி வாக்கு அற்றவர்களாக ஆக்கி அதன் மூலம் ஜெயிச்ச கதை தான் பாஜகனுடைய கதை. என்னது யாரும் ஆழமா பார்க்கல. நம்மளை போன்ற சிலர் மட்டுமே தான் இதை ஆழமா பார்க்குறாங்க. ஐயா பரகர பிரபாகர் போன்றவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க யுக்ஜி தேவசகாயம் போன்றவர்கள் இவங்கெல்லாம் பேசிட்டு, நம்ம அணில ஐயா பொன்ராஜ் பேசிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கத்தில். கவனிக்க வேண்டியது என்னன்னா, 3வது கட்டம் 39 கோடி பேரை, இதில் உத்தரப்பிரதேசமும் உள்ள வருது. இது முடியும் போது கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த வாக்காளர் பட்டியலில் அப்படின்னோம்னா 30 கோடி அல்லது 32 கோடி இருப்பாங்க. என்ன இதில் குறி வைக்குது பாஜக அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா, இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான ஒரு சூத்திரத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க, ஃபார்முலா. அந்த சூத்திரத்தில் அவங்க முதல்ல வந்துட்டு அந்த வெற்றி சூத்திரத்துக்கு முதல்ல கையை வச்ச இடத்துனா இவிஎம். காங்கிரஸ்காரனு கையை வச்சான். அதான் 2009 தேர்தல். அதே இடத்துல தான் அத்வானி கேஸுக்கு போறாரு. ஸோ அது ஃபர்ஸ்ட். அது ஓட்டு மேனிப்புலேஷன். அதாவது சுயேட்சைகள், சின்ன கட்சிகள் அவங்களோட ஓட்டெல்லாம் அப்படியே அள்ளி கொண்டாந்து நம்மளுக்கு போட்டுக்க வேண்டியது. போட்டுக்கிட்டு நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த இவிஎம் அப்படின்றது அதுக்கு ஒரு போதாமை ஏற்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, கள்ள ஓட்டு போடுறாங்க. இவிஎம் பண்ண வந்துட்டு கள்ள ஓட்டை ஒழிச்சு விட்டது ஆய்ப்பு அப்படின்னாங்க இல்லையா. குஜராத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி 1 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா, 5 to 6 15% ஓட்டெல்லாம் போலாயிருக்குது. எங்க குஜராத்தில் பண்ணி தான். அதுக்கு முன்னாடி தேர்தலில் 99 சீட்டை மட்டுமே பிடிச்ச ஆட்சியை பிடிச்ச பாஜக 153 சீட்டில் ஆட்சியை பிடிச்சாங்க. 183ல் 152 சீட்டை பிடிச்சி அறுதி மிருக பெரும்பான்மை பொண்ணை சொல்லிக்கிட்டு ஆட்சியை பிடிச்சாங்க. நாடு ஒன்றும் உருப்படலாங்க ஒன்றும் குஜராத், அது வேற கதை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, வாக்காளர் பட்டியலில் ஆள் சேர்ப்பதன் மூலமாக அடுத்தபடியாக அதான் அந்த ஓட்சோரி எல்லாம் வந்துச்சு. வாக்காளரை நீக்க வேண்டியது, வாக்காளர்களை சேர்க்க வேண்டியது. சைமல்டேனியஸாக அந்த கம்ப்யூட்டரில் இந்த 2 வேலையும் செய்ய ஆரம்பிச்சாங்க பிஜேபி. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆலந்து தொகுதி கர்நாடகாவில் பண்ணது வாக்காளர் பட்டியல் நீக்க வேலை. ஆனால் பெங்களூரு தெற்கு உள்ளிட்ட பல இடங்களில் ராஜீவ்காந்தி கண்டுபிடிச்ச ஓட்சோரி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பு. அதுதான் ஆளே இல்லாத வீட்டில் 460 ஓட்டு, 950 ஓட்டு, இதெல்லாம் அது பீகார்லேயும் நடந்தது. நம்மளும் அது நிறைய பத்திரிகை குழுமங்களெல்லாம் கூட வெளிப்படுத்தினா நாம வெளிப்படுத்தணும். பிபிசி வரைக்கும் போச்சு நாரி. யாருமே இருக்க மாட்டாங்க அந்த முகவரியில், ஆனால் அவ்வளோ பேர் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒன்று. அடுத்தபடியாக சொன்னாங்க, வாக்காளர் பட்டியலை நீக்கிறதுக்கான இன்னொரு உக்தி, அடுத்த ஃபார்முலா, வெளிநாட்டவர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் பூந்துட்டாங்க, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னாங்க. எங்கடா எல்லாம் முடிஞ்சிச்சு. எஸ் சார், எங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், எங்க ஃபாரினர் அப்படின்னா கையை விரிச்சிட்டாங்க.
ஆனா மோடி வந்து பேசுறாரு, பெங்கால்ல நடக்கும்போது, எஸ்ஐஆர் நடக்கும்போது எல்லா வெளிநாட்டவரையும் நீக்குவோம் அப்படின்னாரு. என்னடா அது, ஏற்கனவே பீகார்ல பண்ணாங்களே, எந்த வெளிநாட்டவரை கண்டுபிடிச்சாங்க, என்னத்தை நீக்கினாங்க அப்படின்னா மோடி சொல்றாரு. அவர் சொல்றது யாருன்னா முஸ்லீம்களை சொல்றாரு, வெளிநாட்டவர்கள் அப்படின்ட்டு. அவங்களெல்லாம் வந்துட்டு நீக்குவோம், கண்டுபிடிப்போம், நீக்குவோம் இப்படி சொல்லி 60 லட்சம் பேரை நீக்கி, அப்புறம் ஒரு 30 லட்சம் பேரை கஷ்டப்பட்டு சேர்த்து ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருந்த 30 லட்சம் பேரை தூக்கியாச்சு. எங்க? பெங்கால்ல தூக்கி முடிச்சாச்சு. ரைட்டுங்களா? இது 4வது. அப்புறம் இன்னொன்னு பண்ணாங்க, அதுதான் கொடூரமானது மக்களே. நாமெல்லாம் ஒரே நாடு, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாமெல்லாம் ஒன்று. எங்க ஸ்கூல்ல மிட்டாய் கொடுக்குறாங்கல்ல, அப்போ காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாமெல்லாம் ஒன்று. அப்புறம் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா நாகாலாந்து முதல் குஜராத் வரை நாமெல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்று. ஆனால் அஸ்ஸாமில் ஒரு இடத்த என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்துட்டு ஒரு 1000 2000 பேர் வாழக்கூடிய ஒரு பகுதியை, அது அரசாங்கத்துக்கு சொந்தமானதே ஒழிய உங்களுக்கெல்லாம் சொந்தமானது கிடையாது. அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இங்கே நீங்கள் வந்துட்டு குடியேறினதே தப்பு. யாராக இருக்கணும், அங்கே முஸ்லீமாக இருக்கணும், பட்டியலினத்தவர்களாக இருக்கணும், பிசி கம்யூனிட்டியாக இருந்தாலும், யாரும் பாஜக ஓட்டு போடாதவங்களா இருக்கணும். அந்த பகுதியே வந்துட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமானது. நீங்கள் எப்படிங்கெல்லாம் குடியேறினீங்க, எல்லாரையும் தூக்கி வெளில போடு. வெளில போட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் வாக்காளர் இடமே இல்லைல்ல, உனக்கு அட்ரஸே இல்லைல்ல உனக்கு, அப்புறம் உனக்கு எங்கே அது உனக்கு வாக்காளர் பட்டியல் இடம்? எப்படி அந்த உரிமையை நீ கொண்டாடுவ? அப்போ நீ எங்கே போட்ட? எப்போ? 2002ல். அப்போ யார் உனக்கு தாத்தன், யார் உனக்கு அப்பன், அவன் எங்கே ஓட்டு போட்டான், உன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வா, கிளீன். கொண்டு வர முடியாதுல்ல. ஓ அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் உள்ள 140 இடங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வென்றது எங்க அசாமில். இப்படித்தான் இந்த சூத்திரத்தினுடைய கடைசி தான் எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை என்ன அப்படின்னோம்னா, முதல்ல பாருங்க, நல்லா கவனிங்க. முதல்ல வாக்கு எந்திரத்தை குறி வச்சான், அடுத்தபடியா வாக்க குறி வச்சான், அடுத்தபடியா வாக்காளனை குறி வைக்கிறான். எப்படி? இதுக்கு நடுவில் இன்னொரு சூத்திரம் ஒன்று கடைபிடிச்சான். அது என்ன அப்படின்னம்னா, இவிஎம் வந்துட்டு எவ்வளோ நாள் தான் அது வந்துட்டு இங்கே இந்தியாவில் வாழுது, அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அதெல்லாம் புள்ள பெற்றுக்க வேணாவா, அதனால் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சிட்டோடனே ஒரு 3 நாளில் அது வந்துட்டு ஒரு 10% கொட்டி போடும். நிஜமாக தான். இதான் பரக்கல பிரபாகர் சொன்னார். அப்படியே மிட் நைட் ஒரு 2-3 மணி நேரம் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிக்கும். அது பாட்டுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு செகண்ட்ஸில் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி போட்டு தான் ஆந்திராவில் நடந்த தேர்தலில் வந்துட்டு 12.48% ஓட்டு அதிகம். ஒரிசால நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 12.53% அதிகம். இதெல்லாம் பாருங்க. இப்போ மோடியை வந்துட்டு எல்லாரும் ஏதோ அவர் என்னன்னோ சொல்றாங்க, குட்டி போட வைக்கிறாரு பாருங்க. எடுத்துட்டு போயிட்டு உள்ள வச்சுட்டு மூடிட்டு வந்துட்டு உடனே பாருங்கன்னா அது குட்டி போட்டுட்டு இருக்குது. அப்புறம் வெளியில வந்து என்ன போனா பேட்டரி சார்ஜ் 99% இருக்குது. என்னடா இது, நாள் முழுவதும் அது பயன்படுத்தி இருக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் உள்ள இருந்துருக்குது. அப்ப எங்க இருந்து சார்ஜ் ஆச்சு தெரியாது. அவ்வளவுதான். இது இன்னொரு மெத்தடு. இப்படி பல்வேறுபட்ட சூத்திரங்களில் வச்சுட்டு கடைசியா அவன் ஏன் வாக்காளனை குறி வச்சான்றது நீங்க பார்க்கணும். வாக்கு எந்திரத்தை மட்டும் குறி வச்சான் உத்தரப்பிரதேசம் எடுத்தான். அப்புறம் அடுத்தபடி அந்த வாக்காளர்களை குறி வைக்கும் போது இந்த கள்ள ஓட்டு குறி வச்சான். அதுலேயே நீங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பாதிக்கு பாதி போயிடுச்சு. கர்நாடகாவுக்கு அதுக்கு முந்தின தேர்தலில் வந்துட்டு 28க்கு 26, 27, ராஜஸ்தான்ல 25க்கு 25. ஆனா 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 19க்கு 24 தேர்தல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லையும் 10 சீட்டை பிடிச்சிட்டாங்க காங்கிரஸ், ஹரியானாவில் 5 சீட்டு பிடிச்சாங்க, 10ல் 5 பிடிச்சாங்க. கர்நாடகாவில் நடந்த மக்களவை தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 சீட்டை பிடிச்சிட்டாங்க. அது என்னாச்சு, நான் 380 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அவரு, மியூசியம் உறுப்பினர் மோடி. 240 முடிஞ்சது, அதிர்ந்துட்டான். இத்தனை களவாணித்தனம் பண்ணமும் இவ்வளவுதானா? அப்ப வச்ச குறிதாங்க இந்த எஸ்ஐஆர். அடுத்த திட்டத்தை தீட்டுறாங்க பாருங்க. நல்லா கவனிங்க. என்னை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு நான் கேட்குறேன். எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுத்தான், நான் நல்லா ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்குறேன், என் மனைவி தான் கொடுக்குறேன், 2 பேரும் ஃபார்ம் எல்லாம் கொடுத்தோம்.
எல்லாம் சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஃபார்மில் நாங்கள் சொன்ன டீட்டெயில் படி தானே இருக்கணும். அதுக்கு முன்னாடியும் என் மகனுடைய அப்பா பேர் வந்துட்டு அயாநாதன் தான். இப்போவும் என் பேர் வாக்காளர் பட்டியலில் அயாநாதன் தான். யார்? என் மகளுக்கு அப்பா. ஐயா ஐயா. ஏன் இதில் என்ன இருக்கும்? ஐயாநாதன் இருக்கும். அப்படியே என் மனைவி கிட்டத்தட்ட 1986 கல்யாணம் பண்ணதுலேருந்து இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா. ஆனால் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவளுடைய அட்ரஸ் வேற ஒரு இடத்துல, இதே பஜார் ரோடு பூத்து தான், வேற ஒரு அட்ரஸில் இருக்குது. இப்போ தான் நாங்கள் சரி பண்ணி கொடுத்தோமே, எஸ்ஐஆர் நடவடிக்கையில் சரியாக வரும்னு பார்த்தோம்னா அதே இடத்துல தான் இருக்குது. அப்போ இது ஆனால் ஜானேஷ்குமார் என்ன சொல்கிறாரு? அப்படியே தூய்மைப்படுத்தி விட்டது. இப்போ நமக்கு வாக்காளர் பட்டியல் பார்த்தோன்னா கண்ணெல்லாம் கூசுது, அவ்வளோ பளபளன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர். இதெல்லாம் ஏன் மாறல? இதெல்லாம் நாங்கள் இதை நடக்கிறதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டோம். நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி உங்களுடைய பேர்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. எப்படி? அரசு வட்டங்கள்லேருந்து சொன்னாங்க உங்களுடைய பேர்லாம் இருக்கும், அதெல்லாம் மாறாது, நீங்கள் வேணா கொடுக்காத இருந்து பாருங்க உங்கள் பேர் அப்படியே வரும்னாங்க. ஆர்கே ராதாகிருஷ்ணன் நம்ம இந்து பத்திரிகையாளர், அவருக்கு இல்லை, அவர் மனைவிக்கு இருக்கு, அப்பா அம்மாவுக்கு இருக்கு, பிள்ளைங்களுக்கு இருக்கு, அவருக்கு இல்லை. என்னன்னோ போராடி பார்த்தாரு, கிடையாது, ஓட்டு போடல. ஆனால் ஞானேஸ்வரன் சொல்றாரு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் முடிந்து விட்டது, எல்லாம் தூய்மைப்படுத்தி விட்டது. தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர் நீக்கினான், 27 லட்சம் பேர் செத்தாங்க. விடு, மீதி எவ்வளோ? 70 லட்சம் பேர். 70 லட்சம் பேரை நம்ம திருப்பி சேர்த்தது சற்றப்போ 30-35 லட்சம் பேர். மீதி இருக்க 35 லட்சம் பேர் எங்க போனாங்க தெரியாது. அப்புறம் என்னாச்சு? தேர்தல் முடிவு தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலின் தொகுதியில் 1,09,000 பேர் நீக்கம். முடிச்சாங்களா கதைய? திமுக காரங்களுக்குலாம் என்ன தெரியும்? முடிஞ்ச அளவு செஞ்சு பார்த்தாங்க. கடைசியில் எல்லாரும் அந்தாண்ட தாங்க போட்டாங்க. எந்தாண்டடா போட்டாங்க டே? இவ்வளவு நல்ல ஒரு தொகுதியை அழகா கட்டமைச்சு சீர் பண்ணி செடுமைப்படுத்தி எல்லாம் பண்ணவன மக்கள் தோற்கடிப்பாங்களா? இது பூ சுத்துற மாதிரி இல்லை இது. அப்படியே அந்த ஜனங்க அவர் போன உடனே அழுகுறாங்க. அதனால இப்ப இந்த 5வது சூத்திரம் தான் இந்த எஸ்ஐஆர் சூத்திரம். இப்படி படிப்படியாக செஞ்சுட்டு வந்துருக்குறான். ஆனால் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண, நம்ம ஒன்னொன்னுத்தையும் எதிர்த்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் இதுக்கெல்லாம் பதில் வரல. ஏன் பதில் அவன் கொடுக்கல அப்படின்னா, நீதிமன்றத்தை அவனோட கையில் வச்சிருக்கிறான். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீதிமன்றத்தை தேர்தல் ஆணையம் வச்சுக்கிட்டு இருக்குது. வரட்டும், என் மேலே கேஸ் வரட்டும். நான் சொல்கிறேன், என்னைக்காச்சும் நாணயமாக நீங்கள் ஒரு நடந்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கீங்களா? இப்போ 3ஆம் தேதியில இருந்துட்டு 2ஆம் தேதி 3ஆம் தேதியில இருந்துட்டு அவங்க வந்துட்டு மே 3ஆம் தேதியில இருந்துட்டு மம்தா பானர்ஜி போராடுறாங்க இவிஎம்க்கு எதிராக. இவங்கெல்லாம் என்னெல்லாம் எழுதுறானுங்க பாருங்களேன். இது வந்துட்டு இந்தியா டுடேனா ஃபேமஸ் தெரியும் இல்லைங்களா? அவரு தான் நுணுக்கமாக கவனித்து விஜய்க்கு 120 சீட்டு கொடுத்தவர். அவரும் ஆக்சிஸ் போலும் தான். அவர் சொல்றாரு, ஒய் மம்தா பானர்ஜி இஸ் பிரஸிங் த இவிஎம் பேனிக் பட்டன். திடீர்னு மறுபடியும் இவிஎம் பத்தி ஏன் பேசுறாங்க, ஏன் அந்த அபாய பட்டனை பிரஸ் பண்றாங்க அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அவங்க சொல்றது என்ன? இவிஎம் ஃபங்க்ஷனிங் மம்தா பானர்ஜி அட் திரிணாமுல் காங்கிரஸ் which rarely raised a question on alleged EVM. ரேராக தான் அவங்க அதை பற்றி கொஸ்டின் பண்ணாங்களாம் இவிஎம்மை பற்றி. அட முட்டா பயிலே, இவிஎம்மை பற்றி கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் மம்தா பானர்ஜி. அவங்க ரேராக தான் அதை பண்ணுவாங்களாம். இன்னும் டெய்லி காலங்காத்தால வந்துட்டு இவிஎம்க்கு எதிராக வந்துட்டு ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டுமா போட்டு சொல்கிறாங்க. சவுண்டட் அலாம் ஓவர் இவிஎம் டேம்பரிங் அண்ட் ஸ்வாப்பிங். கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க என்ன வார்த்தையை. ஒன்று டேம்பரிங், இன்னொன்று ஸ்வாப்பிங். அதனால ஒன்று ஓட்டு போடும்போதே ரெஜிஸ்டர் ஆகுறது மாற்றி. ஸ்வாப்பிங் அப்படின்னோம்னா எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே ஒருத்தர் கொடுத்த ஓட்டை இன்னொரு கேண்டிடேட்டுக்கு மாற்றுறது ஸ்வாப்பிங். இப்படி சொல்லி அவங்க பண்ணிட்டு அலர்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. என்னத்தை அலர்ட்டாக இருந்து என்ன பண்ண முடியும்? முடிச்சிட்டாங்களா கதையை? மம்தாவை அங்கே கிளீன் பண்ணிட்டாங்க, இங்கே ஸ்டாலினை கிளீன் பண்ணியாச்சு. தோக்கிறது ஜெயிக்கிறது வேற. எவ்வளோ பெரிய தோல்வி பாருங்க பினராயி விஜயனுக்கு. அதே நேரத்தில் கேரளாவுடைய இண்டிகேட்டர்ஸ் எடுத்து பாருங்க.
என்னென்ன விதத்தில் எப்படி எப்படி கேரளா இருக்குதுன்னா படிப்பு, கல்வி, தன்னிறைவு எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா கேரளா நல்லா இருக்கும். ஆனால் தேர்தலில் இதெல்லாம் பண்ணவும் தோற்றுருவோம். அங்கே ஒரு சின்ன பர்சன்டேஜில் அதை பண்ணிடலாம். இங்கே இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக 49 லட்சம் இழந்திருக்குது ஓட்டு, திமுக 55 லட்சம் ஓட்டு இழந்திருக்குது. விஜய் 1 கோடியே 72 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு. ஆனால் ஜனங்கள்லாம் ஐயோ இது எப்படி ரிசல்ட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நான் போய் பார்க்கணும் சாதாரண மக்கள்லாம் எப்படி பேசுகிறாங்கன்ட்டு. ஆக மக்களே, இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா பெங்காலை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் இவிஎம்க்கு எதிரான போராட்டம், மக்கள் போராட்டம் நடக்குது. இதெல்லாம் ஷார்ட்ஸில் தான் புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்க தவிர ஊடகங்களில் வரல அது செய்தி. இந்த இவிஎம் தொடர்பான இந்த தேர்தல் மோசடியில் ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ பெரிய ஊழல்லாம் வெளில வருது, அதுக்கு பாரதிய ஜனதா கவலை இல்லை, மோடிக்கு கவலை இல்லை, அமித்ஷா கவலை இல்லை. ஏன்னா நாங்கள் தான் ஓட்டு போடுற இடத்துல வேலை செய்கிறோம்ல நல்லா, அப்புறம் எதுக்கு இதை பற்றி நம்ம கண்டுக்கணும் இல்லையா? நீ ஓட்டு போட்டு உன் ஓட்டு நீ நீ என்ன யாருக்கு போட்டியோ அதுலேயே பதிவான தானே அது பிரச்சனை. அப்பயும் வந்துட்டு அதனால் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அதெல்லாம் செய்தியாக வருது. ஆனால் இவிஎம்க்கு எதிரான போராட்டங்களை பற்றிய செய்திகள் வருவதில்லை. அப்படி வந்ததுனாலும் அது எவ்வளோ கிண்டலாக இவர் போடுறாரு அப்படின்றத பாருங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு, மம்தா ப்ரெஸ்ஸிங் பேனிக் இவிஎம் பேனிக் பட்டன் அப்படின்னு ஒரு கிண்டலாக போடுறாரு. இவங்களுக்கு கவலை இல்லை. இந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் 4 லட்சம் 3 லட்சம் சம்பளம், அவங்களுக்கு நாடு எக்கெடு கட்டான்னா ஜனநாயக செத்து போனான்னா பொழைச்சாங்க. சம்பாரிச்சா நாட்டை விட்டுறணுமான்னா? இந்த நாடு அப்படின்றது நாட்டுப்பற்றது அடுத்தவனுக்காக கவலைப்படுறது தானே. அதெல்லாம் இந்த நாட்டில் பத்திரிகையாளர் பயிர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. சம்பளம் வந்துச்சா தூக்கி நோட்டு பாக்கெட்ல போய்கிட்டாரு, அவ்வளவுதான். மோடிஜி என்னடா மோடிஜி, எந்த இடத்துலயாவது இந்த நாட்டுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க இந்த செய்தியின் மூலம் பாருங்களேன். இந்தியா டுடே என்னைக்கு இது டேட்டு, அதுக்கு முன்னாடி மே 2ஆம் தேதி இந்த செய்தியை போட்டிருக்கான். கவுண்டிங்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க இந்த டேம்பரிங்கிறது எவ்வளோ நிதர்சனம் அப்படின்றது என்னோட புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன், ஆதாரப்பூர்வமாக எழுதியிருக்கேன். அப்போ ஸ்ட்ரகிளை பற்றி நம்மளுக்கு வரல, ஆனால் மக்களே கொதித்து எழுந்திருக்கிறார்கள். அதுதான் நான் போட்ட வீடியோ ஒன்று வந்துட்டு 14 லட்சம் பேரை அப்படிங்க தமிழ்நாட்டில் ரெக்கார்டே கிடையாது. எவனா 5-6 லட்சத்தை கூட தொட்டவும் கிடையாது. நான் போட்டது ஒரு 14 லட்சத்தை தொட்டு இருக்குது. ஐயா பொன்ராஜ் அவர் போட்டது 10 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்குது. ஏன் பார்க்குறாங்க? எல்லாருக்குமே டவுட் இந்த தேர்தல் முடிவில் எப்படிரா அது வந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும், தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன ஓட்டு போட்டால் எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா ஒன்றும் உழப்பாதீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆக இந்த மக்களிடம் அந்த தீ பற்றி விட்டது. இதைத்தான் நம்ம முன்னெடுக்கணும். எந்த ஒரு பாப்புலர் ஸ்ட்ரகிள் இதுக்கு எதிராக பண்ணணும்னு நம்ம நினைச்சோமோ, இந்த எலக்டோரல் ப்ராசஸுக்கு எதிராக அதை முன்னெடுப்பதற்கான காலம் கனிந்து விட்டது. நாம் முன்னெடுக்க போறோம், எல்லாரும் முன்னெடுக்க போறோம். ஒருத்தர் 2 பேர் இந்த நாடு முழுவதும். உடனே ராகுல் காந்தி இவங்களாம் நினைச்சுக்காதீங்க, அவங்களாம் கிடையாது. அவங்களாம் 10 நாள் பேசுவாங்க, 11 நாள் மாத்திக்கிடுவாங்க. அங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, இங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. மம்தா இவிஎம் பத்தி பேசுறாங்கன்னா பேசாத இருப்பாங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்டு அவங்க ஓட் சொன்னா அதை எல்லாரும் பேசணும் அப்படி நினைப்பாங்க. பிஜேபி காங்கிரஸ் அதெல்லாம் கிடையாது. மக்கள் போராட்டம், எந்த கட்சியும் கிடையாது. மக்கள் போராட்டத்தை நம்ம முன்னெடுப்போம். இதுல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அதான் சொல்லுவாங்களே, தன்னுடைய நியாய தீர்ப்பு நாள் இது, அவ்வளவுதான். இதுக்கு மேல இதை ஒழிச்சே தீரணும். இந்த எலக்டோரல் ப்ராசஸை மாத்தியே தீரணும். மாத்திராதான் ஜனநாயகம் நிற்கும், நமக்கு எதிர்காலம் நிற்கும். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை
இன்றே அளித்திடுங்கள்.